வணக்கம் நண்பர்களே. வைரமுத்துவுக்கு ஞானபீட விருது கிடைத்ததற்கு எதிராக எங்களுடைய கடுமையான எதிர்வினையை நான் முன்வைத்திருக்கிறேன். நவீன தமிழ் இலக்கியவாதிகளின் தரப்பிலிருந்து பேசியிருக்கிறேன். எங்கள் நவீன இலக்கிய முன்னோடி மேதைகளின் குரலாக ஒலித்திருக்கிறேன். இது எனது கடமை என்பதனால் இதை செய்தேன். இதை ஏன் செய்தேன் என்று நேற்று ஒரு காணொளியில் மிக விரிவாக விளக்கியிருந்தேன். மனசாட்சி கொண்ட அறிவியக்கத்தின் மேல் அடிப்படை ஆர்வம் கொண்ட அனைவருக்குமே நான் சொல்வது புரியும் என்று நான் நினைக்கிறேன். இந்து முழுக்க அதன் மீது வந்து கொண்டிருந்த பாமரர்களின் வசைகளை பார்த்து கொண்டே இருந்தேன். வசைகளை படிக்கவில்லை, எண்ணிக்கை மட்டும் பார்த்தேன். அவை நூற்றுக்கணக்கு. ஆனால் அது அப்படித்தான், அதில் ஒன்று வருத்தம் இல்லை. அறிவு செயல்பாடு எப்போதுமே பொதுமக்களை நோக்கியதல்ல. புத்தகம் படிப்பவர்களை நோக்கித்தானே எழுதப்படுகிறது. புத்தகம் படிக்காதவர்களுக்கும் புத்தகங்களுக்கு என்ன உறவு இருக்க முடியும்? ஆனால் அவர்கள் புத்தகத்தை வசைப்பாடுவார்கள், எழுத்தாளர்களை வசைப்பாடுவார்கள். ஆனால் அவர்களுக்கும் சேர்ந்து தான் எழுத்தாளர் எழுதி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் சேர்ந்து ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கிய கனவைத்தான் அவன் முன்வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆகவே ஒரு வகையில் ஞானிகளையும் முன்னோடிகளையும் தண்டிக்கக்கூடிய பாமர உள்ளத்திற்கு முன்னால் தான் எழுத்தாளர் நின்று கொண்டிருக்கிறான். அவனும் தண்டிக்கப்படக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். வேறு வழி இல்லை, அப்படித்தான் செயல்பட வேண்டும். ஆகவே என்னுடைய எதிர்ப்பை முன்வைக்கும் போது ஒன்று நினைத்தேன், அது தமிழில் என்னுடைய எதிர்ப்பை முன்வைப்பதில் அர்த்தம் இல்லை, இந்த முகநூலில் முன்வைப்பதில் அர்த்தம் இல்லை. நம்மை பற்றி வைரமுத்துவை கொண்டு எவரும் முடிவு செய்து விடக்கூடாது. நமது கவிதை என்பது வைரமுத்துவை போன்றது என்று எவரும் நினைத்து விடக்கூடாது. ஆகவே அதை ஆங்கிலத்தில், மலையாளத்தில், கன்னடத்தில், தெலுங்கில், வங்கத்தில், இந்தியில் அனைவருக்கும் தெரியும்படி கொண்டு சென்று சேர்த்தோம். ஞானபீடத்தின் 50 ஆண்டு கால வரலாற்றிலே முதல் முறையாக இத்தனை கடுமையான எதிர்ப்பு ஒரு படைப்பாளிக்கு வருகிறது. அது அவருடைய தனிப்பட்ட நடத்தை காரணமாக மட்டுமல்ல, அவர் ஒரு தகுதியற்ற படைப்பாளி என்று ஒரு மொழியின் முக்கியமான அத்தனை பேர் எழுந்து சொல்வது இப்போதுதான். அநேகமாக தமிழில் பொருட்படுத்த தகுந்த எந்த எழுத்தாளரும் அவரை ஆதரித்து எதுவும் செய்யவில்லை, ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. பெரும்பாலும் மௌனமாக இருக்கிறார். கடுமையாக ஏராளமான ஒரு எதிர்வினையாற்றி இருக்கிறார். யுவ புரஸ்கார் வாங்கிய எழுத்தாளர்கள் வரை கடும் எதிர்வினையாற்றி இருக்கிறார். நீங்களே கவனித்து பார்க்கலாம். இந்தியாவிலே ஒரு முக்கியமான விருது ஒருவர் பெற்றிருக்கிறார். ஆனால் யாரை அதற்கு பாராட்டோ வாழ்த்தோ தெரிவித்தார்கள்? சம்பிரதாயமான அவருடைய நண்பர்கள், சில அரசியல்வாதிகள் தவிர திரைத்துறையிலிருந்து கூட பெரும்பாலான முக்கியமானவர்கள் ஒன்றுமே சொல்லவில்லை என்பதை கவனிக்கலாம். ஏனென்றால் அவர் யார், அவர் தகுதி என்ன என்பது நுண்ணுணர்வு உள்ள அத்தனை பேருக்குமே தெரியும். அவர் எப்படி அதை நோக்கி செல்கிறார் என்பதும் தெரியும். அதன் மேல் கடும் கசப்பில்லாதவர்கள் மிக குறைவு. என்னுடைய குரல் சற்று ஓங்கி ஒலித்தது, ஏனெனில் எனக்கு இந்திய அளவில் ஒரு கவனம் இருக்கிறது. ஆனால் எனக்கு முக்கியம் என்று தோன்றக்கூடிய அத்தனை எழுத்தாளர்களும் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை முன்வைத்திருக்கிறார். நண்பர்களே, எதிர்ப்பித்துடன் முடிய வேண்டும். எதிர்ப்பு செயல்பாடு என்பது நவீன இலக்கியத்திற்கானதல்ல, ஆக்கபூர்வமான செயல்பாடுதான் நம்முடையது. பல ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கும் ஒரு சிறு பங்கு இருந்த இயல் விருது, முன்னோடிகளை கௌரவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட இயல் விருது தடம் தவறி போவதை கண்டேன். தமிழின் தலைசிறந்த முன்னோடி படைப்பாளிகளுக்கு எந்த ஏற்பும் இல்லாமல் இருப்பதை கண்டு நான் மனங்குமுறி எழுதியதை ஒட்டித்தான் அந்த விருதை உருவாக்கப்பட்டது. ஆனால் அதற்கு நடுவர்களாக இங்குள்ள கல்வித்துறை பேராசிரியர்களை உருவாக்கினார். என்று அவர்கள் பேராசிரியர் என்று கொடுத்தால் அதுக்கு ஒரு கௌரவம் இருக்குன்னு நினைத்தார். ஆனால் அந்த பேராசிரியர்களுக்கு எந்த இலக்கிய ரசனையும் இல்லை. அவர்கள் தங்களுக்கு தாங்களே அதை பகிர்ந்து கொள்ள தொடங்கிய போது நான் என்னுடைய கடும் எதிர்ப்பை பதிவு செய்தேன். ஆனால் அதில் ஒரு கனவையும் முன்வைத்தேன். எப்போதுமே எதிர்ப்புடன் ஒரு கனவை இணைத்துக் கொள்வது என்னுடைய வழக்கம். அந்த கனவு தான் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் என்ற அமைப்பாக மாறியது, விஷ்ணுபுரம் இலக்கிய விருதாக மாறியது. இன்று இந்திய அளவிலே இலக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான விருதாக இருக்கிறது. இன்று 3 விருதுகளை கொடுத்து வருகிறோம். விஷ்ணுபுரம் விருது, தமிழ் விக்கி தூரன் விருது மற்றும் குமரகுருபரன் கவிதை விருது. நண்பர்களே, அடுத்தபடியாக தமிழ் விக்கிபீடியாவிலே சில மொழிவெறியர்கள் நுழைந்து அனைத்து பதிவுகளையும் சீரழிப்பதை கண்டேன். மெய்யான தகவல்களை அழித்து பொய்யான தகவல்களை திட்டமிட்டு ஏற்றுவதை கண்டேன். தமிழ் நவீன இலக்கியவாதிகள் அனைவருடைய பதிவுகளை அழித்து விட்டு சாதாரண திரை குஞ்சு குழுவான்கள பேர்களை எல்லாம் ஏற்றி கொண்டிருப்பதை கண்டேன். அவர்களிடம் போராடி கடுமையாக எதிர்ப்பை தெரிவித்தேன். ஒரு கட்டத்தில் அதைவிட தீவிரமான ஒரு கலைக்களஞ்சியத்தை, இணைய கலைக்களஞ்சியத்தை உருவாக்க முடிவு செய்தோம். தமிழ் விக்கியை உருவாக்கணும். இன்று தமிழ் விக்கியின் சாதனை உலகம் முழுக்க அனைவருக்கும் தெரிந்தது. உலகத்திலேயே தமிழ் விக்கி போன்று தனியார் இணைய கலைக்களஞ்சியம் ஒன்று இன்னொன்று இல்லை. இன்றைக்கு
விக்கிபீடியாவுடைய தரத்தையே தமிழ் விக்கி பல மடங்கு மேலே கொண்டு வந்திருக்கிறது என்பது என்னுடைய பணிகளின் மேல் ஐயமோ விளக்கமோ கொண்டவர்கள் கூட மறுக்க முடியாத உண்மை. அதுபோன்றுதான் இதுவும். இப்போது இந்த விருதுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். இந்த எதிர்ப்பை ஆக்கப்பூர்வமாக மாற்றிக்கொள்ளும் பொருட்டு தான் தமிழுக்கான ஒரு ஞானபீடத்தை விட 5 மடங்கு பெரிய ஞானபீடத்தை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறேன். ஆகவே இன்று முழுக்க அந்த பணிதான். எதிர்மறை சிந்தனைகள் இன்று காலையுடன் முடிந்தன. இனி கிடையாது. இனி உருவாக்குதல், முன்னெடுத்தல், கனவுகளை நோக்கி தொடர்ந்து சென்று கொண்டிருத்தல் மட்டும்தான். என்னுடைய அத்தனை நண்பர்களுக்காக சொல்கிறேன். இத்துடன் முடித்துக்கொள்ளும். இது ஒரு அற்ப விஷயம். ஒரு அற்ப கவிஞன் அற்ப சூழ்ச்சியின் வழியாக ஒரு விருதை வென்றது. இது ஒரு அற்ப விஷயம். 3 மாதங்களுக்கு மேல் இதை யாரும் பேசப் போவதில்லை. ஆனால் நம்முடைய கனவு, நாம் உருவாக்கும் லிவிங் தமிழ் விருது அடுத்த பல தலைமுறைக்கு இங்கே பேசப்பட வேண்டும். உலகிலிருந்து, இந்தியாவிலிருந்து அத்தனை மேதைகள் இங்கு வந்து தமிழன் அளிக்கும் விருது என்பது எங்களுக்கு பெரும் கௌரவம் என்று சொல்லி செல்ல வேண்டும். அந்த கனவை நோக்கி முன்னேறுவோம். இனி நம்பிக்கை மட்டும்தான், நேர்நிலை செயல்பாடு மட்டும்தான், கனவு மட்டும்தான். நன்றி.